ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 68. இந்த கீதை அப்படிங்கிறது யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாரு. இப்ப நெக்ஸ்ட் இந்த கீதையை அந்த கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட நீ சொல்லும் போது சொல்லுபவன் என்னவாகின்றான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகன். அப்போ அந்த கீதையை சரியான நபர்களிடத்திலே நீ எடுத்து சொன்னால், இப்ப நீ புரிஞ்சுகிட்டு அதை அனுபவிச்சா பத்தாது. நீ அனுபவிச்ச அந்த விஷயத்த சத்பாத்திரத்தில் அப்படின்னா சரியான நபர்களுக்கு நீ எடுத்து சொன்னா நீ நானாகி விடுவாய் அப்படின்னு சொல்ல வர்ற. சரியா? நீ நானாகி விடுவாய் அப்படிங்கிறது, அதாவது அந்த மாதிரி நபர்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். படிக்கிறேன். அகார உகார மகாரம் என்ற 3 மாத்திரைகளின் வயிற்றில் ஓம் என்ற ஒரே அட்சர ரூபமாய் அடைந்து கிடந்து சங்கடப்பட்டுக் கொண்டிருந்த வேதத்தின் வித்தாகிய பிரணவம் கீதை என்ற விருட்சமாக விஸ்தாரம் அடைந்தது. அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஓம் அப்படிங்கிறத பொதுவா அஹ ஆ ஊ மா அப்படிங்கிற அந்த 3 அட்சரங்களால் அமைந்ததற்கு ஒரே அச்சரமான ஓம். அந்த ஓம்ங்கிற அந்த ஒரு சப்தத்துக்குள்ள இந்த 3 அச்சரங்கள் அடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஓம்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த வேதமும் ஓம்குள்ளதான் அடங்கியிருக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தை இப்போ இந்த கீதை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா விஸ்தாரப்படுத்தி வைத்தது. அப்போ ஒரு விதை இருக்கு அப்படின்னா அது பெரிய மரமா வளருது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஓம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரணவத்தை விஸ்தாரப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? கீதை என்ற விருட்சமாக விஸ்தாரம் அடைந்து அந்த வேதத்தின் பூக்களும் பழங்களும் ஆகிய காயத்ரி இந்த கீதையின் ஸ்லோகங்கள் ஆயிற்று. கீதைங்கிறது மரமா, இதுல உள்ள ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது பூக்களும் காய்களும் அப்படின்னு சொல்றாரு. பழங்களும் ஆகிய காயத்ரி இந்த கீதையின் ஸ்லோகங்கள் ஆயிற்று. ஆகவே இந்த கீதையை ஒரு ரகசியமான மந்திரம். காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நமது பிராண சக்தியை இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அந்த காயத்ரிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகங்களை காயத்ரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. பூக்களும் பழங்களும் ஆகிய காயத்ரி இந்த கீதையின் ஸ்லோகங்கள் ஆயிற்று. ஆகவே இந்த கீதையை ஒரு ரகசியமான மந்திரம். கீதைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரகசியத்திலும் மிகப்பெரிய ரகசியமான ஒரு மந்திரமாகும். இந்த கீதையை எவர்கள் என்னுடைய பக்தர்களுக்கு அஸ்ரத்தையோடு உபதேசித்து அதிசிரத்தையோட சரி சரி. சோ யாருக்கு அப்படின்றத சிம்பிளா ஒரு வரியில சொல்லிட்டாரு. போன ஸ்லோகத்துல யாருக்கு சொல்லணும்ன்றது டீட்டெயிலா சொன்னாரு. இந்த இடத்துல என்னுடைய பக்தர்களுக்குன்னு சிம்பிளா சொல்லியிருக்காரு. என்னுடைய பக்தர்களுக்கு எவர்கள் இந்த கீதையை அதிசிரத்தையோடு உபதேசித்து அவர்களோடு சேர்த்து வைப்பார்களோ அவர்கள் தேகாவாசனத்தில் என்னுடன் ஒன்றுபட்டு போகிறார்கள். எக்ஸாக்ட்லி எனக்கு தேகாவசானத்தில் என்னன்னு தெரியல. மேபி விதேக முக்தின்னு சொல்லுவாங்க. தேகத்தை விட்ட பிறகு அவனுக்கு கிடைப்பது விதேக முக்தி அப்படின்னு. ஒருவேளை அந்த அவன் தேகம் விட்ட பிறகு அவன் என்னோட கலக்கின்றான் அப்படின்னு சொல்றாரோ என்னவோ. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அவன் தேகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கின்றான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காருன்றதுனால மேபி அந்த மாதிரி இருக்கலாம். சோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தாயை காட்டிலும் வேறு ஜீவனோபாயமற்ற குழந்தையுடன் அந்த தாயை சேர்த்து வைப்பது போலே. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு தாயை கதி வேற கதியற்றவளா அப்படின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார சொல்லலாம்னா, பச்சிளம் குழந்தையாக இருக்கின்ற அந்த குழந்தை தாயே கதி என்று கிடைப்பாள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு இந்த கீதா உபதேசத்தை அது சிரத்தையோடு சொல்லுகின்ற ஒருவன் தேகத்தின் விட்ட பிறகு அவன் என்னுடனேயே கலந்து விடுகின்றான் என்று அந்த கீதா சாஸ்திரத்தை எடுத்து சொல்லுபவனுக்கு அப்படின்றது ஒரு, ஏன்னா 18வது அத்தியாயம் கடைசிக்கு வந்தாச்சு. சோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை இந்த விஷயத்தை சொல்லி நிறைவு செய்திருக்கின்றார்.